வெல்கம் டு கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன். எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சிங்களா? ஹோம்ஒர்க் முடிச்சவங்க சென்ட் பண்ணுங்க. இன்னைக்கு சாப்டர் 16 த ஷன் ஹூக் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் பார்த்தோம், எதெல்லாம் முடிச்சிருக்கோம்? எஸ் முடிச்சிருக்கோம். எஸ், சஸ், ஸ்வா இது வந்து சர்க்கிளில். அதுக்கப்புறம் வந்து ஹூக்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து லூப்ஸ் பார்த்துருக்கோம். இதெல்லாமே அட்டாச்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த அட்டாச்மெண்ட் பாருங்க. இப்போ ஷன், TION இதை நம்ம ஷன்னு படிப்போம் இல்லையா? இப்போ வந்து நோஷன், நேஷன் அப்படின்னு சொல்லும்போது TION, எஜுகேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த ஷன்னு. அப்புறம் SION லாஸ்ட்ல முடியாது. அப்புறம் CIAN மியூசிஷியன் முடியும் இல்லையா? அந்த மாதிரி. அடுத்தது SIAN, அடுத்தது TIAN, அப்புறம் SHION ஃபேஷன் சொல்லும்போது SHION முடியும். அப்போ இது வந்து இது எல்லாமே வந்து ஷன்னு. இந்த இத்தனை டைப்ஸ் ஆஃப் ஷன் இருக்கு எக்ஸெட்ரா. இப்போ பாருங்க, a large final hook written inside the curved strokes adds the final sound shun. அப்ப அந்த ஷன் ஹூக் இப்போ பாருங்க, large final hook. அப்போ நோஷன் பாருங்க. இப்போ நோஷன் சொல்லும்போது n ஓ சவுண்டு. அப்போ நம்ம ஆன் த லைன்ல எழுதுவோம் நோ ஷன் ஹூக் இல்லையா? லார்ஜ் ஃபைனல் ஹூக்கு ஓ சவுண்டு இந்த இடத்துல போடணும். இப்போ எப்பவும் போலதான் n போடுறோம், ஓ சவுண்ட் வைக்கிறோம். அந்த ஷன் ஹூக் வந்து லார்ஜ் ஹூக்கா வைக்கிறது தான் வந்து ஷன் ஹூக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ்ல வந்து இது ஒரு ஸ்ட்ரோக்ஸுக்கும் வந்து இந்த ஷன் ஹூக் வந்து நம்ம அந்த டைரக்ஷன் வந்து மாத்தி மாத்தி போடுவோம். இப்போ இன்சைட் த கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸ்ல வந்து இன்சைட்ல போடணும். அதுதான் வந்து இதுல ரூல்ஸ். அடுத்தது நோஷன்ஸ், n ஷன் s நோஷன்ஸ், நோஷன்ஸ் ஓ சவுண்ட். ஓகே. அடுத்தது பாருங்க, ஃபேஷன் f ஷன் ஹூக் ஆ சவுண்ட். ஃபேஷன் இப்படி எழுதணும். அடுத்தது பாருங்க, ஃபேஷன்ஸ் f ஷன் ஹூக் s ஆ சவுண்ட் ஃபேஷன்ஸ். அடுத்தது மோஷன் m ஷன் ஹூக் ஓ சவுண்டு, இங்கே டேஷ் போடணும் மோஷன். அடுத்தது நேஷன் n ஷன் ஹூக் ஏ சவுண்டு, இங்கே புள்ளி வைக்கணும். அப்போ அந்த கர்வ்டு ஸ்ட்ரோக்குக்கு வந்து எப்படி போடணும்னா ஷன் ஹூக்கு இன்சைடா போடணும். அடுத்தது நேஷன்ஸ் நே ஷன் ஹூக் எஸ் ஏ சவுண்டு நேஷன்ஸ். அப்போ ரூல்ஸ் இப்போ புரியுது இல்லையா? கர்வ்டு ஸ்ட்ரோக்ஸுக்கு வந்து ஷன் ஹூக் வந்து இன்சைடா போடணும். இப்போ இந்த லார்ஜ் ஹூக்கு பேர் தான் ஷன் ஹூக். அடுத்தது பாருங்க, ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸுக்கு ஷன் ஹூக் வந்து எப்படி போடணும்னு சொல்லிட்டு, ஷன் ஹூக் when added to straight strokes is written on the opposite side of initial attachment. இப்போ இதில் எழுதியிருக்கேன் பாருங்க, citation. இதை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. citation ஷன் ஹூக் இந்த சைடில் போடணும். ஐ சவுண்டு ஏ சவுண்டு. இங்கே பாருங்க, இங்கே எஸ் வந்து நான் இந்த சைடில் எழுதியிருக்கேன். இதுதான் வந்து இந்த இடத்துல இனிஷியல் அட்டாச்மெண்ட். இனிஷியல் அட்டாச்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல எழுதணும். ஆன் தி ஆப்போசிட் சைடு. இங்கே பாருங்க, இதுக்கு ஆப்போசிட் சைடில் ஷன் ஹூக்கு நம்ம எழுதணும். இது வந்து ஐ சவுண்டு, இது ஏ சவுண்டு. சைட்டேஷன் இந்த சைடில் எழுதணும். அடுத்தது செக்ஷன்ஸ் பாருங்க, செக்ஷன்ஸ் ஏ சவுண்டு, இங்கே புள்ளி வைக்கிறேன். ஆன் த லைன்ல எஸ் கே சவுண்டு. இந்த இனிஷியல் அட்டாச்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம ஷன் ஹூக்கு போடணும். அடுத்தது அப்ரெஷன் பாருங்க, பர் அப்ரெஷன் 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 பர். இதுக்கு ஆப்போசிட்ல இப்படி போடணும். அப்ரெஷன் இப்படி போடக்கூடாது. ஓகே. அடுத்தது கிரீஷியன் பாருங்க,
Grecian. கர் சவுண்டு, இது டார்க்காக எழுதணும். Grecian E சவுண்டு, இங்கே புள்ளி வைக்கணும். அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடில் இப்படி போடக்கூடாது, இப்படி போட்டால் தப்பு. இப்போ இதுதான் இதனுடைய ரூல்ஸு. ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸுக்கு வந்து இனிஷியல் அட்டாச்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் ஷன் ஹூக்கு போடணும். அடுத்தது பாருங்க, the shunt hook is written with the right motion after the forms F K F G V K V G to maintain straightness of the strokes K G. இப்போ பாருங்க இந்த காம்பினேஷன்ல, அதாவது F K F G V K V G இந்த காம்பினேஷன்ல வரும்போது நம்ம ஷன் ஹூக்கை எப்படி போடணும் அப்படின்னா ரைட் மோஷன்ல போடணும். இப்போ பாருங்க, அஃபெக்ஷன் F F போடுறோம், K போடுறோம், ஷன் ஹூக்கு இந்த சைடில் போடணும். இதுதான் ரைட் சைடு. இப்படி போட்டோம்னா இது ரைட் சைடு, இது இப்படி போட்டோம்னா வந்து லெஃப்ட் சைடு இல்லையா? அப்போ இந்த ரைட் சைடில் இப்படி போடணும். ஆ ஏ சவுண்டு, அஃபெக்ஷன் இப்படி எழுதணும். அடுத்தது பாருங்க, வெக்கேஷன். வெக்கேஷன் வி டார்க்காக எழுதுங்க, வி டார்க்காக எழுதிட்டு கே ஷன்னுக்கு வெக்கேஷன், வெக்கேஷன் இப்படி எழுதணும். ரைட் சைடில் இந்த காம்பினேஷன்ஸில் வந்துச்சுன்னா ரைட் சைடில் எழுதணும். இதுதான் இதனுடைய ரூல்ஸு. அடுத்தது பாருங்க, the shunt hook is written with the left motion after the forms L K L G to maintain straightness of the strokes K G. இந்த காம்பினேஷன்ல L K L G இதுல வந்துச்சு அப்படின்னா எப்படி எழுதணும் பாருங்க, லெஃப்ட் மோஷன்ல எழுதணும். செலக்ஷன் பாருங்க, S L K ஷன் லெஃப்ட் மோஷன், செலக்ஷன் செலக்ஷன் இப்படி எழுதணும். அடுத்தது பாருங்க, செலக்ஷன்ஸ் S L K ஷன்னு S ஷன்னு S செலக்ஷன் ஏ சவுண்ட், செலக்ஷன்ஸ் செலக்ஷன் செலக்ஷன்ஸ் இதுதான் இதனுடைய ரூல்ஸு. அடுத்தது பாருங்க, when added to straight strokes without initial circle, loop or hook, shunt hook is written on the opposite side of the last vowel. இப்போ பாருங்க, straight strokes தான், ஆனா பாருங்க passion P ஷன் ஹூக்கு இப்படி போடுறேன், ஆ சவுண்டு இங்க வைக்கிறேன். இங்க பாருங்க, பேஷன் ஷன்னுக்கு ஆ சவுண்டு, பேஷன். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல இனிஷியல்ல வந்து எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் வரக்கூடாது. வித்தவுட் இனிஷியல் சர்க்கிள், லூப்பு ஆர் ஹூக்கு இது எதுவுமே வரக்கூடாது. அப்படி வர அந்த ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரோக்ஸுக்கு எப்படி நம்ம லூப், எப்படி வந்து நம்ம ஷன் ஹூக்கு போடணும் அப்படின்னா, இங்க பாருங்க பேஷன், பேஷன்னு சொல்லும்போது இங்க வந்து ஆ சவுண்டுக்கு நம்ம வந்து வவல் சவுண்டு வைக்கிறோம். இப்போ இதை வந்து லாஸ்ட் வவல்னு சொல்றாங்க. அதாவது இந்த பேஷன்ல வந்து இருக்கிற ஒரே ஒரு வவல் எதுனா இந்த ஆங்கிற இந்த ஒரு வவல் தான். அப்ப இதுதான் நம்ம லாஸ்ட் வவலா கன்சிடர் பண்ணிக்கணும். பேஷன், அப்போ இதை வந்து இந்த வவல் சவுண்ட் வந்து இந்த சைட்ல வைக்கிறோம். இந்த சைட்ல வைக்கிறதுனால இதுக்கு ஆப்போசிட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைடு. இந்த இது வவல் சவுண்டு, இதுக்கு ஆப்போசிட் இந்த சைடு. இப்படியே போட்டோம்னா அந்த சைடு இப்படியே வந்துடும், அது தப்பு. இந்த சைடு ஆப்போசிட் சைடு நம்ம போடணும், பேஷன். ஓகே, அடுத்தது பாருங்க, ஆப்ஷன். ஆப்ஷன் இங்க பாருங்க, இப்படி எழுதணும். பி போட்டிருக்கேன், ஆ சவுண்டு இந்த சைடு வந்திருக்கு. அப்ப ஷன் ஹூக் எப்படி போடணும், இந்த சைடு போடணும், ஆப்ஷன். ஓகே, அடுத்தது பாருங்க, ஆக்ஷன். ஆக்ஷன் ஆ சவுண்டு, ஆக்ஷன். இந்த ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த சைடுல வந்து வவல் வந்திருக்கு, அதனால இதுக்கு ஆப்போசிட் இந்த சைடு போடணும், ஆக்ஷன். அடுத்தது பாருங்க,
காஷன் 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 ஆ சவுண்டு இங்க பாருங்க இந்த இடத்துல டேஷ் போடணும் காஷன். அடுத்தது பாருங்க காஷன்ஸ் கே போட்டாச்சு ஷன்னு எஸ் ஷன் போட்டு எஸ் போடணும் ஆ சவுண்டு காஷன்ஸ். அடுத்தது பாருங்க அகேஷன் கே ஷன்னுக்கு ஆ சவுண்டு ஏ சவுண்டு அகேஷன். இங்க பாருங்க இந்த இடத்துல ரெண்டு வவல் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு வவல்ல எது லாஸ்ட் வவல்? இதுதான் லாஸ்ட் வவல். அப்ப இந்த லாஸ்ட் வவலுக்கு ஆப்போசிட் சைடு. அப்ப இதுக்கு ஆப்போசிட் இதுதானே. அப்ப இந்த சைடுல நம்ம வந்து ஹூக் வந்து போடணும் ஷன் ஹூக். அப்ப அகேஷன் இப்படிதான் எழுதணும். எப்படி எழுதிருக்கேன்னு பாருங்க. இதுதான் ரூல்ஸ். ஓகே, அடுத்தது பாருங்க the shunt hook is written with the left motion after the strokes T D J. இங்க பாருங்க T D J இந்த ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் வந்து நம்ம எப்படி போடணும் அப்படின்னா ஷன்ட் ஹூக்கை வந்து லெஃப்ட் மோஷன்ல போடணும். பாருங்க அடிஷன் டி டி சவுண்ட் இல்லையா, ஷன்ட் ஹூக்கு லெஃப்ட் சைடுல போடணும். ஆ டி இ சவுண்டு அடிஷன் இப்படி எழுதணும். அடுத்தது பாருங்க ரொட்டேஷன் ரோ டே ஷன் ஹூக்கு ரொட்டேஷன் இப்படி எழுதணும். அடுத்தது பாருங்க லாஜிஷியன்ஸ் லா ஜி சவுண்ட் ஜே சவுண்ட் இல்லையா, லாஜிஷியன்ஸ் லாஜிஷியன்ஸ் இப்படி எழுதணும். ஓகே, அடுத்தது பாருங்க நோட்டேஷன் என் டி ஷன்னுக்கு நோ டே ஏ சவுண்ட் நோட்டேஷன் இப்படி எழுதணும். அடுத்தது கிராடேஷன் பாருங்க கிரா இன்னும் கொஞ்சம் மேலே எழுதுங்க கிரா டே ஷன் கிராடேஷன். பாருங்க இதுவும் டார்க்கா எழுதணும் இதுவும் டார்க்கா எழுதணும். அப்ப டி வந்திருக்கு, அப்புறம் டி வந்திருக்கு ரொட்டேஷன் டி, அப்புறம் ஜே சவுண்ட் வந்திருக்கு. அப்ப இதுக்கு அப்புறம்லாம் வந்து எப்படி போடணும்னா லெஃப்ட் மோஷன்ல வந்து நம்ம இந்த ஷன் ஹூக்கை வந்து போடணும். இதுதான் ரூல்ஸ். ஓகே, இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த ரூல்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நான் அதுக்கு கீழே சொல்லியிருக்கேன் இல்லையா, இது எல்லாத்தையும் வந்து 5 டைம்ஸ் வந்து நீங்கள் ரைட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க.